உலகத்தின் எல்லா மூலைகளிலுமிருந்து எல்லா மொழிகள் பேசும் மக்களும் ஒரு பெரிய கூட்டமாக ஒன்றாக நிற்பதை கற்பனை செய்து பாருங்கள். அவர்களுக்கு நடுவில் ஒரு அரசர் இருக்கிறார். ஆனால் அவர் வெறும் அரசர் மட்டுமல்ல, ஒரு மேய்ப்பனைப் போல செயல்படுகிறார். பொதுவாக செம்மறி ஆடுகளும் வெள்ளாடுகளும் பகல் நேரத்தில் ஒன்றாகவே மேயும். தூரத்திலிருந்து பார்த்தால் இரண்டும் ஒரே மாதிரிதான் தெரியும் இல்லையா? ஆனால் சூரியன் மறையும் போது மேய்ப்பன் அவற்றை தனித்தனியாக பிரிக்க வேண்டும். அரசர் அதையேதான் செய்கிறார். அவர் செம்மறி ஆடுகளை தனது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தனது இடது பக்கத்திலும் நிறுத்துகிறார். அரசர் தனது வலதுபுறம் இருப்பவர்களை பார்த்து, வாருங்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இந்த அரசாங்கம் உங்களுக்காகவே உருவாக்கப்பட்டது என்கிறார். ஏன்? அதற்கு அரசர் சொல்கிறார், எனக்கு பசித்த போது நீங்கள் உணவு கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தபோது தண்ணீர் கொடுத்தீர்கள், நான் யாரென்றே தெரியாத அந்நியனாக வந்தபோது என்னை வரவேற்றீர்கள், குளிரில் நடுங்கிய போது எனக்கு ஆடை கொடுத்தீர்கள், நான் நோய்வாய்ப்பட்டிருந்த போதும் சிறையில் இருந்த போதும் என்னை வந்து பார்த்தீர்கள். ஆனால் இங்கே ஒரு ட்விஸ்ட். மக்கள் குழப்பம் அடைகிறார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து, ஆண்டவரே, நீங்கள் பசியாகவோ தாகமாகவோ இருப்பதை நாங்கள் எப்போது பார்த்தோம், எப்போது உங்களை சிறையில் பார்த்தோம் என்று கேட்கிறார்கள். அரசர் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய ஒரு உண்மையை அவர்களுக்கு பதிலாக சொல்கிறார். உண்மையாகவே சொல்கிறேன், மிக சாதாரணமான தேவையில் இருக்கும் என் சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்கிறார். பிறகு அவர் இடது பக்கம் இருப்பவர்களை பார்த்து அவர்கள் ஒரு பெரிய வாய்ப்பை தவறவிட்டு விட்டதாக சொல்லுகிறார். எனக்கு பசியாக இருந்தது, நீங்கள் உணவு தரவில்லை. நான் அந்நியனாக வந்தேன், நீங்கள் கதவை அடைத்து விட்டீர்கள் என்கிறார். அவர்களும் அதிர்ச்சி அடைகிறார்கள். அரசே, நீங்கள் கஷ்டப்படுவதை பார்த்திருந்தால் நாங்கள் நிச்சயம் உதவி இருப்போம் என்கிறார்கள். ஆனால் உங்கள் கண்ணெதிரே கஷ்டப்படும் ஒருவரை நீங்கள் கவனிக்காமல் விட்டால் அது என்னையே கவனிக்காமல் விடுவதற்கு சமம் என்று அரசர் விளக்குகிறார். மற்றவர்கள் மேல் அன்பு காட்டாத இதயம் அரசரை உண்மையிலேயே அறியாத இதயம் என்பதை அவர் உணர்த்துகிறார். இயேசு சொன்ன இந்த கதை வெறும் எதிர்காலத்தை பற்றியது மட்டுமல்ல, இன்று நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை பற்றியது. நம்பிக்கை என்பது வெறும் பேச்சில் மட்டும் இல்லை, அது நாம் காட்டும் அன்பில் இருக்கிறது. நமக்கு திரும்ப ஏதும் செய்ய முடியாதவர்களிடம் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை வைத்தே இயேசு நம் இருதயத்தை மதிப்பிடுகிறார். அரசரை பின்பற்றுவது என்பது பசியோடும் தனிமையோடும் வலியோடும் இருப்பவர்களிடம் இயேசுவை காண்பதுதான். உதவி செய்ய நீங்கள் ஒரு கையை நீட்டும் போது நீங்கள் வெறும் நல்லவராக மட்டும் இல்லை, அங்கே நீங்கள் கடவுளையே சந்திக்கிறீர்கள்.